ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபி பக்கத்துலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏரியாவில் இருக்க ஒரு டவர் லைட் வந்து எரியலன்னு சொன்னாங்க. அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்காக நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து இங்கேருந்து கிளம்பி போய் அந்த சைட்டுக்கு போயாச்சு. ஸோ சைட்டுக்கு போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 லைட்டு. ஸோ 6 லைட்டில் 5 லைட் மட்டும்தான் எரிஞ்சது, ஒரு லைட் எரியல. ஸோ கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டவர் லைட் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எதை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்க ஜங்ஷன் பாக்ஸில் வந்து இபியிலேருந்து கரெக்டாக வந்து லைன் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் பாக்ஸில் கரெக்டாக வந்து லைன் வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ரெண்டுலேயுமே கரெக்டாக வந்துச்சு, பட் வந்து லைட் எரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எப்பயும் போல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி இந்த ரூம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து லாக் பண்ணிட்டு மேலேருந்து சுற்றினீங்க அப்படின்னா மேலே இருக்க லைட் வந்து கீழே வந்துடும். ஸோ இது வந்து சுற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுற்றணும். ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிருந்தது அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி டைட்டாக வர சமயத்தில் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி டைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து லூஸ் ஆகிட்டே வந்துடும், கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே லூஃபாக வந்து மொத்தம் 6 லைட்டுக்கும் ஒரே லூஃபாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த லூஃப் தான் வந்து பிரிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த 6 லூஃபையும் பிரிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளாக லைட்டை வந்து செக் பண்ண வேண்டியதாக. ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக பிரித்ததுக்கப்புறம் செக் பண்ணி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 லைட்டுமே வந்து சுத்தமாக எரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட்டை வந்து கம்பத்துலேருந்து கழட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பத்துலேருந்து கழட்டி முடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆஃபீஸில் வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருந்ததுன்னா, ஸோ செக் பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவ் வந்து எல்லாத்துலேயும் போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில லைட்டில் வந்து ட்ரைவும் போயிடுச்சு, மேலே இருக்க இந்த சிப்பும் போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற லைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவ் சிப்பும் வந்து நாங்கள் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை வந்து வீடியோவில் காட்ட முடியல, நாங்கள் வந்து அந்த அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த லைட்டை ரெடி பண்ணிவிட்டு வந்து இந்த பழைய லைட்டுக்கு இந்த மாதிரி இருந்த சிப்புக்கு பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி புதுசாக சிப் போட்டிருக்கோம். ஸோ இந்த சிப்பு தான் வந்து புதுசாக நம்ம போட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்த லைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போலில் வந்து மாட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ போலில் மாட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 லைட்டு. ஸோ மொத்தம் 6 லைட்டுமே வந்து போலில் மாட்ட ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 6 லைட்டையும் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணோம். ஸோ இந்த 6 லைட்டையும் வந்து சுற்றி வந்து மாட்டியாச்சு. அது ஆல்ரெடி எந்த பொசிஷனில் இருந்தது அப்படிங்கிறத பழைய ஃபோட்டோவில் பார்த்து அதே மாதிரி வந்து வச்சு எல்லாமே வந்து மாட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா 2 லைட்டுக்கு ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எல்லாத்துக்கும் ஒரே லூஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மொத்தம் 6 லைட்டு. ஸோ 2 லைட்டுக்கு வந்து ஒரு லூஃப் அப்படிங்கிற பேஸில் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஷார்ட் ஆகிறக்கோ இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விபத்துக்கள் ஏற்படுறது வந்து குறைவாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் கொடுத்து செக் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கம்பத்துலேருந்து கரெக்டாக வந்து ஜங்ஷனுக்கு வந்து லைன் வருதா அப்படின்னு செக் பண்ணோம். அடுத்தது வந்து ஜங்ஷனில் இருந்து இந்த கம்பத்துக்குள்ளே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த இடம் இந்த மரபாக்ஸ் தெரியிற இடம். ஸோ அதுக்கு வந்து லைன் போகுதாங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே செக் பண்ணியாச்சு, லைன் போகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் கொடுத்து செக் பண்ண வேண்டியதா, சுவிட்ச் போட்டால் லைட் எரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா. ஸோ பீஸ் கட்டையில் பீஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா லைட்டுமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எல்லா லைட்டுமே எரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா 6 லைட் எல்லாமே எரியுது. ஸோ நாங்களும் வந்து எல்லா லைட்டுமே வந்து எரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம். கீழேருந்து கஸ்டமரே வர சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹைமாக்ஸ் லைட் ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நாங்களும் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் எப்படி சரி பண்ணணும் அல்லது மெட்டீரியல் வந்து நாங்களே கூட சென்ட் பண்ணிடுறோம், நீங்களே கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.